ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்திஷ் வேல். எல்லாருக்கும் குட் மார்னிங். இனிமேல் எனக்கு காலை பொழுது ரொம்ப சூப்பராக எல்லாருக்கும் இருக்கட்டும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்கு வீட்டில் வந்து ரோஸ் எல்லாம் பூக்க ஆரம்பிச்சிடுது. அதாவது முயற்சி பண்ணி ஒவ்வொன்றையும் கொண்டு வந்தால் தான் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த ரோஸ் செடியை கண்ணால் பார்க்குறதும் அதுலேருந்து பூ பூக்கிறதும் ஒரு ஆச்சரியமான விஷயமாகவே இருந்தது. நிறைய பார்த்திங்கன்னா யூடியூப்பில் அவ்வளோ கார்டன்லாம் காமிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. நாங்களும் நிறையா வச்சோம், ஆனால் ஒன்றுமே வரல. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து உப்பு தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால செடிகள் வரது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃபில்டர் தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ரோஸ் வாங்கின உடனே நான் ஃபில்டர் தண்ணி தான் யூஸ் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல மொட்டு. இப்போது குழந்தைங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரி வீட்டிலேருந்தே ரோஸ் பறித்து ரொம்ப ஹாப்பியாக தினம் ஒரு பூ வைக்கிற அளவுக்கு இப்போ நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது தான். நம்ம ஒவ்வொரு செயலுமே முயற்சியோடு கொண்டு வந்தால் அது எப்பயுமே சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சது. இங்கே பாருங்கள், கீரை ஒவ்வொரு தடையும் நான் கட் பண்ண ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை நிறைய அந்த மாதிரி பொன்னாங்கண்ணி வளர்ந்துருது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊர்லேருந்து கத்திரி நாற்றும் மிளகாய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை வந்து தோட்டத்தில் வச்சிடலாம். ஏன்னா வெயில் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தாங்காது. இன்றைக்கி காலையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது கிளைமேட். இதை பார்த்திங்களா, பன்னீர் ரோஸு மொட்டு நிறையா வச்சுருக்கு. இன்னும் கொஞ்சம் கார்டன் க்ளீன் பண்ணணும். ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் குருவியா என்னன்னு தெரியல, உட்காந்துருக்கு. குருவியா இல்லை குயிலான்னு தெரியல. காலையில் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இங்கே பார்த்தீங்களா, அடுத்த சர்ப்ரைஸ் ரோஸ். இதெல்லாம் விட ஹைலைட்டு அங்கே ஒன்று பூத்துருக்கு. இங்கே பாருங்கள், பவழமல்லி. இப்போ இதுக்கு வந்து கீழே எல்லாம் உழறதுனால ஏதாவது வலை கட்டலாமான்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. இப்போ நிறைய பூக்கள் இருக்குது. செடியிலே ஒன்று இருக்குது. இப்போ மற்றதுக்கெல்லாம் இந்த செடிகள்லாம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். पिंकी, गुड मॉर्निंग. खाना हो गया? अच्छा, करेला. अच्छा, ओहो, बस आज शुक्रवार करेला बनाया क्या? இந்த தை பட்டத்தில் நிறைய விதைகள் போட்டிருக்கேன் பாருங்கள். क्या फ्राई किया? क्या? हाँ, और சின்ன சின்னதாக இருக்கான், விதையாக இருக்கும் பாவக்காய். यहाँ से ऐसे? हाँ, बीज तैयारी है, देखिए. इसलिए रात में लाए कल सवेरे. देखिए बीज ज़्यादा मोटा है. ये यूज़ करेगा क्या तुम? अभी बना रहे हैं. नहीं, बीज निकालते नहीं. बीज हम लोग निकाल देगा. अभी छोड़ा देगा ना. हाँ, डालेगा तो. अच्छा. இந்த ஃபுல்லாக கருவேப்பிலை மரத்தை வெட்டி வச்சு பாருங்கள். மொட்டையாக இருக்குது. இதில் என்ன அட்வான்டேஜ், எனக்கு புதுசாக இலைகள் வரும், அவ்வளோதான். அவங்க செவரெல்லாம் எழுப்பிட்டாங்க. இனி புதுசாக இலைகள் வந்ததுன்னா ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இது ஊருக்கு வச்சுட்டு போனால் இங்கே பாருங்கள், சரியாக கவனிக்காமல் வெந்தயக்கீரை போயிடுச்சு. இதுவுமே நம்ம கிட்ட இருந்தால் தான். இந்த தம்பட்டான் வர நல்லா வந்துடுச்சு. செம்பருத்தி நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். செவன்னு என்ன ஒரு அழகு, சூப்பராக இருக்கா. அந்த தழையை தான் வந்து தலைக்கு தேய்ச்சி குளிக்கணும். அப்படி தலையாட்டி வான்னு கூப்பிடுது பாருங்க. ஓகே, காலை பொழுது ரொம்ப ரம்மியமாக இருக்கா. ஆஸ் யூஷுவல் எங்கள் தென்னை மரத்தை பாருங்கள். ஓகே, இனி போய் நித்தியஸ்டியை ரெடி பண்ணணும் ஸ்கூலுக்கு. ரெடி பண்ணுறதுக்கு முன்னால் வாங்கிட்டு வந்த அந்த செடியெல்லாம் கொஞ்சம் நட்டு வச்சிடலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நித்தியஸ்டி வர சொல்லிட்டேன். பின்னால் ரோஸையும் கொஞ்சம் பறிச்சுட்டு கையோட, இது ஏற்கனவே எங்கள் வாசலில் பூத்துருந்தது. பிரியா ஒன்று வச்சுன்னு போயிட்டா. இது நித்தியஸ்டிக்காக ஸ்கூலுக்கு. இல்லை, இந்த ரோஸை கட் பண்ணு. எறும்பா? இல்லை வா.
இந்த ரோஸெல்லாம் பறிச்சுட்டு கையோட இப்போ வாங்கிட்டு வந்த பாருங்கள். முக்கியமான 2 செடி. இது வந்து கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி. இதையும் இந்த வல்லாரக்கீரை வாங்கிட்டு வந்தேன். இப்போ இது மட்டும் 2 வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம மற்ற செடிகள்லாம் ரெடி பண்ணணும். சனி ஞாயிறில் வச்சுக்கலாம். இந்த நாற்றுகள்லாம் நட்டுடணும், இல்லைன்னா வீணாக போயிடும். ஃபஸ்ட்டு இந்த மீதி இருக்கிற இந்த 2 பூவையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த செடிகளை நட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இடம் விட்டு கட் பண்ணுமா. தண்ணி ஊற்றிருக்கு, நல்லா இங்கே கட் பண்ணு. கீழே நீயே பிடிச்சி கட் பண்ணுங்க. தட்டில் வை. சின்ன சின்ன வேலைகள் தான், ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செய்ய ஆரம்பிச்சிட்டா. அதனால் கொஞ்சம் அவளுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, அவளுக்கு ஒரு கார்டனுக்கு ரெடி பண்ணுங்கள், ரோஸ் வந்து வாங்கி கொடுங்க தனிப்பட்ட முறையில், அவள் அதை பராமரிக்கட்டும்னு சொல்லிட்டு. உண்மைதான், நீங்கள் வந்து எனக்கு தெரியாத சில விஷயங்களை கூட நீங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணுறீங்க, அவளை எப்படி கைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல அவளுக்கு நிறைய செடிகள் வந்து சின்ன சின்ன பிளான்ட்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். சரி வாங்கி வா. சரி வா. இப்போ வந்து இந்த ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் பாருங்கள், வெள்ளை கரிசலாங்கண்ணி, வல்லாரக்கீரை. இது 2யுமே இப்போ வந்து இந்த பாட்டில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த விதை நாற்றுகள் எடுமா இதை. எறும்பெல்லாம் வருது. இந்த நாற்றுகள் நட்டு வச்சுட்டா தான், இல்லைன்னா வந்து வீணாக போயிடுமான்னு ஒரு பயம் வந்துருச்சு. அதான் சரி டைம் வந்து. என்னடா எறும்பு கடிக்குதா? சரி வா. கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து வீணாக போயிடக்கூடாது, அதனால் நம்ம நித்திஸ்ரீ கையாலே வைக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுத்திக்கீரையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், அகத்தி மரம். இது எடுமா. அவளை கீழே உட்கார சொன்னால் உட்கார மாட்டாளாம். அதனால் அந்த இதை எடுக்க போகிறா பாருங்க, ஒரு குட்டி இந்த ஸ்டூல் மாதிரி இருக்குது, அதை எடுக்க போகிறா. ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஆள் நம்ம நித்திஸ்ரீ. இப்போ தான் அவளுக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் வருது. ஃபஸ்ட்டெல்லாம் அதெல்லாம் வந்து எதுவுமே வந்து டச் பண்ண மாட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையுமே ரசித்து செய்ய. இங்கே உட்காந்துக்கோ, இப்படி உட்காந்துக்கோ. நாங்கள் போகணுமா? என்னை நவுந்து உட்கார சொல்லிவிட்டு அவங்க உட்காடுறாலும். சரி ஓகே, இந்த பாட்டு இங்கே தானே இருக்குது. ஓகேவா? ரெடியா? இதிலே வந்து அந்த கொக்கோ பிட் தான் வச்சுருக்காங்க பாருங்கள். அதில் தான் வந்து அந்த செடியெல்லாம் நட்டு நாற்று விட்டுருக்காங்க. இப்போ செல்லக்குட்டி கையால் ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம்? கத்திரிக்கன்று நட்டு வைக்கலாம். இது நல்லா காய்க்கும். நான் ஏற்கனவே ஒரு தடவை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இப்படி வச்சுட்டு இப்படி கையால் நோண்டிட்டு அவ்வளோதான். வைங்க பார்ப்போம். நல்லா உள்ளே வச்சுட்டு நல்லா தள்ளி விடு மண். அவ்வளோதான், ரெடி. இப்போ பாருங்கள், இது வந்து பச்சை மிளகாய். இது வந்து நாற்று தான் வாங்கிட்டு வந்தேன் அங்கேருந்து. இப்போ சின்ன சின்ன செடிகளாக நம்ம வைக்கும்போது தரையில் வந்து தண்ணி ஊற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் வச்சுட்டோம்னாக்கா எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும், தண்ணி வந்துருக்கும். அதனால் இதில் வந்து வச்சுக்கலாம். அவங்க வந்து கொக்கோ பீட்டில் தான் வந்து வச்சுருக்காங்க நிறையா. எல்லாமே நிறைய கத்திரிக்காய், அதாவது குண்டு கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய் எல்லாமே வாங்கியிருக்கேன். எல்லாத்தையும் ஒவ்வொரு பாட்டிலையும் வச்சுட்டு. இதை பார்த்தீங்கன்னா வந்து அகத்திக்கீரை வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து மரமாக தான் வரும், ஒரு ஓரமாக வச்சுட்டா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இந்த கீரைகள்லாம் கிடைக்கவே கிடைக்காது, அதனால தான் இந்த அகத்திக்கீரை வாங்கிட்டு வந்தேன். பச்சை மிளகாய் நாட்டெல்லாம் வந்து வச்சிடலாம். தண்ணி எடுத்து நினைக்கியா, தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி மூடி வச்சுக்கணும். அங்கே பைப் ஆன் பண்ணி எடுத்துக்கோ. ஏன்னா காலையிலே இதை முடிச்சிட்டேனாக்கா அப்புறம் வீணாக போயிடும். இல்லைன்னா 2 நாள் ஆயிடுச்சு வந்து ஊர்லேருந்து. அது வேணாம். அது எல்லாத்தையும் வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு வளரும். இன்னும் பூச்செடிலாம் இருக்குது, அது வந்து சனி ஞாயிறில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை மட்டும் ரெடி பண்ணுறோம். இப்போ எனக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும், அதனால் பூ பறிச்சாச்சு. இதெல்லாம் வச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான். இது இல்லைக்கா பீச் பறிச்சு. அது ஓட்டையா இருக்கா? அது வேண்டாம். சரி எடுத்துட்டு வா. பிங்கி வந்து எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. மக்கு வேண்டாம் விடு. उसमें वो पेरी बड़ा वाला लेके उसमें पानी पकड़ो.
அப்பா நித்யஸ்ரீ இப்போல்லாம் பாருங்கள் அவ்வளோ எல்லா வேலையும் விரும்பி செய்ய ஆரம்பிச்சிட்டா. ஃபஸ்ட்லாம் ரொம்ப கெஞ்சணும், ரொம்ப கோவப்படுவா. இப்போல்லாம் வந்து ரொம்ப சமத்தா மாறிட்டா. அறிவா அது ஓட்டையாக இருக்கேன், ஒரே டிஷ்ஷும் விடுறா ஒரு வசன்னு. என்ன இப்போ எல்லாத்தையுமே நாங்கள் அந்த ரீபார்ட் பண்ணியாச்சு. கத்திரிக்காய், அந்த பச்சை மிளகா. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 நாள் கழித்து மறுபடியும் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே விட்டுட்டுனா சூப்பராக நம்ம வீட்லேயும் செடிகளாக வளர ஆரம்பிச்சிடும். ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை. ஏன்னா வந்து இப்போ தானே வந்து அது ரீபார்ட் பண்ணியிருக்கோம், வேறு அழுகல் வந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா போதும். போதும். இது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதையும் ஒரு இதில் வச்சாச்சு. இனி நம்ம வீட்டில் சூப்பராக எல்லாமே கார்டன் அழகாக வந்துட்டுருக்கு. நம்ம செல்லக்குட்டி எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் எடுத்துருக்கா. அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணது தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனி பூவெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்ப வேண்டியது தான். நித்யஸ்ரீ பாய் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி. குயிலுக்கு வந்துருச்சு பாருங்க தென்னை மரத்துக்கிட்ட. எப்படி கத்துது? எங்கே இருக்கு? ஒரே காலையிலே பறந்து சத்தம். அப்பா எங்கே கத்துது குயில்? இந்த குயில் அங்கே இருக்கு இல்ல? உனக்கு கார்டன் சூப்பராக இருக்கா? ஹாப்பியாக இருக்கியா? சரி போலாமா? பாய். ஸ்கூலுக்கு கிளம்பணும்ல. ஸ்கூலுக்கு போனாலே உடனே சொன்னுங்குவா. சரிடா பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இனி நம்ம கார்டன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் பார்க்கலாம். ஸ்கூல் கிளம்புவோம். என்ன படிக்கணும்டா. எல்லாம் மார்க் வாங்கணும். சோஷியல், சயின்ஸு, இங்கிலீஷ், தமிழ் எல்லாம் படித்து நல்ல மார்க் வாங்கணும். ஓகே பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகேடா பாய்.